இந்த வண்டி வணக்கம், வேலு பைக்கு. இந்த வண்டி பாருங்கள், பல்சர் NS 125. இந்த வண்டி 2 வருஷமாக ஐடி பண்ணிட்டுன வண்டி. நம்மக்கிட்ட சர்வீஸ்க்கு வந்துருக்கு. 2 வருஷமாக அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணல. இப்போ தான் பேட்ரி ஃபுல் டவுன் ஆகி போச்சு. மற்ற வேலைலாம் செஞ்சு சர்வீஸ் பண்ணணும். பார்க்கலாம் என்னென்ன ஃபால்ட் இருக்குதுன்னு பார்க்கணும். இன்ஜின் ஆயில் மாற்றணும், ஏர் ஃபில்டர் மாற்றணும், பெட்ரோல் டேங்க் கழட்டி க்ளீன் பண்ணி கொடுக்கணும், விட்ட சர்வீஸ் ஒர்க்லாம் பார்க்கணும். என்ன பேட்ரி போட்டு பார்த்தா தான் என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதுன்னு ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்கணும். இது 2 வருஷமாக நிறுத்தினால இந்த கார்பரேட்டர் கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகி போச்சு. இந்த கார்பரேட்டர் கழட்டி கம்ப்ளீட்டாக ரெனோவேட் பண்ணி திரும்ப போடணும். கழட்டி பார்க்கலாம், கழட்டி என்னென்ன பிளாக்கேஜ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், நிறுத்தி 2 வருஷமாக ஏற்றி வச்சதுனால இந்த பெட்ரோல் வந்து கண்டாமினேட் ஆகி ஸ்மெல் அடிக்குது. இந்த பெட்ரோல் வந்து இந்த ஜெட்டில் இருக்கிற ஓட்டை, அந்த ஆட்டோமைசர் பூரா அடைச்சிருக்கும். இதெல்லாம் கழட்டி க்ளீன் பண்ணி போட்டால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். கழட்டி க்ளீன் பண்ணலாம். இந்த ஜெட்டில் இருக்கிற ஓட்டை பாருங்கள், இந்த பெட்ரோல் சப்ளை ஆகிற ஓட்டை பூராமே அடைச்சிக்கிச்சு. எந்த ஓட்டையுமே கரெக்டாக இல்லை, எல்லா ஓட்டையுமே பிளாக்குடு. பெட்ரோல் ரொம்ப நாளாக கார்பரேட்டில் தேங்கியதுனால அதில் இருக்கிற சல்ஃபர்லாம் வந்து பூரா ட்ரை ஆகி அடைச்சிக்கும். இந்த பாருங்கள் எப்படி கறி மாதிரி அடைச்சிருக்கு. இதை க்ளீன் பண்ணி போட்டால் தான் வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். இந்த கார்பரேட்டருக்கு எல்லா ஸ்பேர்ஸும் கழட்டியாச்சு. இந்த பிஸ்டன், த்ராட்டில் பிஸ்டன், இதுதான் த்ராட்டில் பிஸ்டன். வந்து இந்த டர்ட் இருந்தால் கரெக்டாக மேலே இங்கேயும் சரியாக மூவ் ஆகாது. இந்த சர்க்கியூட், பெட்ரோல் சர்க்கியூட்டு, சோக் சர்க்கியூட் பாடி, இந்த பாடியில் இந்த இருக்கிற போர்ட்டு பூரா க்ளீன் பண்ணி போடணும். அப்புறம் ஆட்டோமேட்டிக் சோக்கோட சால்னாய்ட் சுவிட்சு. இது கரண்ட்டு சோக்கு ஆனில் இருக்கும்போது, வண்டி கூலிங்கில் இருக்கும்போது சோக்கு வந்து கீழே இருக்கும், ஆனில் இருக்கும். இது ஹீட் ஆச்சுன்னா சோக்கு வந்து இழுத்து சோக்கை நிறுத்திடும். இது ஆட்டோமேட்டிக்காக இந்த கரண்ட்டு வந்து இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி இது மேலேயும் கீழேயும் மாறிக்கும். இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தால் சோக் ஆன் ஆகும். இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் நார்மல் அதாவது 100 டிகிரி ஃபேரன்ஹீட்டுக்கு மேலே வந்துருச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும். இது பூரா கம்ப்ளீட்டாக த்ராட்டில் பாடி கிளீனர். இந்த த்ராட்டில் பாடி கிளீனர் வச்சு தான் இதை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி திரும்ப அசம்பிள் பண்ணணும். பார்க்கலாம், திரும்ப க்ளீன் பண்ணிட்டு அசம்பிள் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ கார்பரேட்டில் இருக்கிற கம்ப்ளீட்டு சின்ன சின்ன ஸ்பேர்ஸ் பூரா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இல்லை அந்த நீடில் வச்சு சிரஞ்சி வச்சு க்ளீன் பண்ணணும். சிரஞ்சி த்ராட்டில் பாடி ஸ்ப்ரே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டு, த்ராட்டில் பாடி ஸ்ப்ரே வச்சு க்ளீன் பண்ணிட்டு சுத்தம் பண்ணி வச்சாச்சு. இப்போ அசம்பிள் பண்ணணும். இப்போ இந்த கார்பரேட்டில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது. இவ்வளோ அழுக்கு இந்த கார்பரேட்டில் எடுத்துருக்கு. அப்புறம் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? கார்பரேட் க்ளீன் பண்ணி நீட்டாக எல்லாம் அசம்பிள் பண்ணி எல்லா போர்ட்டும் க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாம் ஃப்ளோட் நீடில் மூவ் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு அடைக்குதா இல்லையாங்கிறத, கரெக்டாக போய் ஃப்ளோட் லாக் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கார்பரேட் சுத்தமாக நீட்டாக பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வண்டியில் மாட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கார்பரேட் க்ளீன் பண்ணி மாட்டியாச்சு, ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜம்முன்னு ஓடுங்க. ஆயிரத்தி 500 RPM ஹைட் ஸ்பீடாக இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்கும். வண்டி ரெடி பண்ணியாச்சு. ஓபிடி ஸ்கேனர் போட்டு எரேஸ் கோர்ஸு எரேஸ் பண்ணிடலாம். எரேஸ் கோர்ஸில் போய் என்னென்ன எரேஸ் கோடு, ஃபால்ட்டு கோடு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எரேஸ் பண்ணி ரீசெட் பண்ணிடுறோம். ரீசெட் பண்ணியாச்சு. இப்போ புதுசாக வண்டி ரிப்பேர் கோடு வந்தால் தான், இருக்கிற பழைய கோடெலாம் இருக்குது, எரேஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். வெரி குட், சூப்பராக ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு வருஷமாக நிறுத்தியிருந்த வண்டி இப்போ
கம்ப்ளீட்டாக எல்லாம் வேலை பார்த்தாச்சு. கார்பரேட்ரு, இன்ஜினு, மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு தான். ஏர் ஃபில்ட்ரு, பெட்ரோல் ஃபில்ட்ரு, த்ராட்டில் த்ராட்டில் பொசிஷன் சென்சாரில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. கழட்டி க்ளீன் பண்ணி போட்டாச்சு. வண்டி பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, வெல்கம். If you like my video, please subscribe my channel, Velu Bike Care.